காட்டின் நடுவிலிருந்த ஆலமரம் எல்லா விலங்குகளுக்கும் இலவசமாக அடைக்கலம் கொடுத்தது. இதனால் பொறாமை கொண்ட தந்திர நரி ஒருநாள் ஆலமரத்தின் விழுது ஒன்றை உடைத்து சிட்டுக்குருவியின் கூண்டின் மேல் விழச் செய்தது. ஆலமரம் ஆபத்தானது என்று பொய் சொல்லி எல்லா விலங்குகளையும் மரத்தை விட்டு விலகச் செய்தது. இதன் காரணமாக ஆலமரம் தனிமையில் வருந்தியது. அப்போது காட்டில் பயங்கரமான வெள்ளம் வந்தது. வீடிழந்த மல்லிப்பறவை வேறு வழியின்றி ஒதுக்கப்பட்ட ஆலமரத்திடம் அடைக்கலம் கேட்டது. மரம் உடனே தன் தண்டு பொந்தில் மல்லிக்கும் அதன் குஞ்சுகளுக்கும் பாதுகாப்பான இடத்தை கொடுத்தது. வெள்ளத்தில் தப்பி வந்த மற்ற விலங்குகள் ஆலமரத்தைச் சுற்றிய பகுதி மட்டும் சேதமில்லாமல் இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டன. மல்லி வெளியே வந்து நரியின் சூழ்ச்சியால்தான் மரம் பழி கேட்கப்பட்டது என்ற உண்மையை சொன்னது. விலங்குகள் தங்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டன. வெள்ளத்தில் மாட்டிக்கொண்ட நரி ஆலமரத்தை நெருங்க முடியாமல் தவித்தது. ஆலமரம் தன் வேரால் அதை பார்த்து தள்ளிவிட்டு மற்ற விலங்குகளுக்கு புதிய வீடு கட்ட உதவியது. அன்று முதல் காட்டில் உண்மை வென்றது. ஆலமரம் மீண்டும் அதன் பெருமையை பெற்றது. நீதி: வதந்திகளை நம்பாமல் உண்மையான கருணையை அடையாளம் காண வேண்டும்.